10 ஆண்டுகள் தான் அமைச்சராக இருந்தபொழுது சிவகாசி பகுதிக்கு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளேன் என முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் சிவகாசிக்கு வருகை தந்த அவருக்கு பொதுமக்கள் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சிவகாசி ஈஞ்சார் பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு தரிசனம் செய்த அவர் மறைந்த அனைத்து தலைவர்களின் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி பொதுமக்களிடத்தில் பேசிய அவர் 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகமே இருளில் மூழ்கி இருக்கிறது என்றும் மக்களுக்கான எந்த திட்டங்களையும் திமுக செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி திமுக தலைவர் தனது குடும்பத்தை வளர்த்து கொண்டதாக விமர்சித்தார். இந்த ஆட்சியை விரட்ட வேண்டுமென மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் கூறினார். எனவே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நடைபெற இருக்கின்ற தேர்தல் சத்தியத்துக்கான தேர்தல். அதர்மத்தை நீக்கி தர்மத்தை உயர்த்தி பிடிக்கின்ற தேர்தல். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகமே இருளில் மூழ்கி இருக்கிறது. விலைவாசி எல்லாம் கூடிவிட்டது. எல்லா விலையும் ஏறிவிட்டது. என்ன தட்டுப்பாடு இல்லை இந்த நாட்டிலே என்று நிலவக்கூடிய அளவில் சொல்லக்கூடிய அளவில் விலைவாசி தாறுமாறாக ஏறிவிட்டது. வீட்டு வரி, சொத்து வரி, கரண்ட் பில்லு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 1000 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டியவர்கள் இன்றைக்கு 6000 ரூபாய் கட்டுகிறார்கள். வீட்டு வரி 2000 ரூபாய் கட்டியவர்கள் இன்றைக்கு 8000 ரூபாய் கட்டுகிறார்கள். சொத்து வரி, குப்பை வரி, தண்ணீர் வரி, எல்லா வரியும் திமுக ஆட்சி கூட்டிவிட்டது. ஆனால் மக்களுக்கான திட்டங்கள் ஏதாவது வந்ததா என்று சொன்னால் வரவில்லை. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி திமுக அரசு, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் திமுகவை வளர்த்துக் கொண்டார். தமிழ்நாட்டு மக்களை படுகு குழியில் தள்ளிவிட்டார். இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் என்று கன்னியாகுமரி முதற்கொண்டு கும்படிப்பூண்டு வரை தமிழக மக்கள் விழித்திருக்கிறார்கள்.